முக்கிய செய்தி. சற்று நேரத்தில் முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். திருமாவளவனின் பதிலுக்காக தற்பொழுது தாவிக காத்திருக்கிறது. இந்நிலையில் திருமாவளவன் அலுவலகத்தை சுற்றி பொதுமக்கள் பலரும் கூடியுள்ளனர். தாவிகவுடன் கூட்டணி குறித்து இன்று தற்பொழுது முக்கிய அறிவிப்பை திருமாவளவன் வெளியிடுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் திருமாவளவனின் பதிலுக்காக தாவேக தலைவர் விஜய் காத்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படும் நிலையில் திருமாவளவனின் ஆதரவு எப்படி இருக்கும் என்று தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் காத்துக் கொண்டிருக்கிறார். திருமாவளவனின் பதிலுக்காக தேர்தல் முடிவுக்கு பின்னர் பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் தாவேக தலைவர் விஜய் பல்வேறு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் 2 இடங்களை கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தாவேகாவிற்கு தற்பொழுது ஆதரவு அளிக்குமா என்ற கேள்வி அரசியல் களத்தில் தற்பொழுது எழுந்துள்ளது. திருமாவளவனின் முடிவுக்காக தற்பொழுது காத்திருப்பதாக விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசும் அவர் தரப்பிலிருந்து தெரிவித்துள்ளார். அதனை தற்பொழுது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் முடிவுக்கு பின் பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் பல்வேறு கூட்டணி கட்சிகளுடன் தாவேக தலைவர் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் விசிக தலைவர் திருமாவளவனின் பதிலுக்காக தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது காத்துக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் திருமாவளவன் பதிலுக்காக காத்திருக்கிறார். இந்த நிலையில் அடுத்தடுத்து அரசியல் களத்தில் என்ன நடக்க இருக்கிறது? விவரங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னதாகவே தொடர்ச்சியாகவே ஆட்சி அமர்வில் யார் அமைய போகிறார்கள் என்பதற்காக பல்வேறு கேள்விகள் என்பது எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தாவேகா தலைவர் விஜய் மட்டுமல்லாது தாவேகா தொண்டர்களும் பொழுது மிகுந்த ஆர்வத்துடன் தான் குறிப்பாக விசிக யாருக்கு ஆதரவு கொடுக்க இருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ச்சியான தகவல் என்பது வெளியாகி வரக்கூடிய நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் அதே போல காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை என்பது ஈடுபட்டு வந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரை காங்கிரஸ் நேரடியாகவே கூட்டணிக்கு சென்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விசிக ஆதரவு எப்போது கொடுக்கும் என்ற காத்திருப்பில் தான் விசிக மற்றும் விசிக அதே போல தாவேகா தொண்டர்கள் என்பது ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். இந்நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் விசிக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஆதரவா அல்லது கூட்டணிக்கு செல்ல இருக்கிறார்களா என்பது தொடர்பான விரிவான அறிவிக்க இருக்கக்கூடிய நிலையில் அசோக்மத்தில் இருக்கக்கூடிய விசிக அலுவலகத்தை பொறுத்தவரையிலும் விசிக தொண்டர்களும் அதே போல தாவேகா தொண்டர்களும் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. காலை 10 மணிக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வந்து செய்தியாளர்களை சந்திப்பார் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வரையிலும் வரவில்லை. மதுரையிலிருந்து வன்னிய அரசு அதாவது விசிக சார்பில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வன்னிய அரசு மதுரையிலிருந்து தற்போதுதான் சென்னை வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையம் வந்து அவர் முன்பும் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது திருமாவளவனின் பதிலுக்காக நான் பார்த்திருப்பதாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன் தனியார் விடுதியில் இருக்கக்கூடிய நிலையில் அங்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகாக இன்னும் சற்று நேரத்தில் விசிக அலுவலகத்திற்கு வந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். விசிக தலைவர் திருமாவளவன் முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். அதற்கு முன்னதாகவே விசிக அலுவலகத்திற்கு வெளியேயே தாவேகா தொண்டர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல விசிக அலுவலகத்திற்கு கூட்டணி உறுதி செய்யும் பட்சத்தில் தாவேகா தலைவர் விஜய் இங்கு வருவதற்காக காத்திருப்பதாகவும் அவர் வருவதற்கு முன்னதாகவே விசிக அலுவலகத்திற்கு புதிதாக சோஃபாக்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் பரபரப்பான சூழல் என்பது தற்பொழுது விசிக அலுவலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. விசிக தொண்டர்களும் ஒரு புறம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது தாவேகாவுடன் சென்றால் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் கட்ட தலைவர்களும் கூட விசிகாவிற்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை கேட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குக்கு வருவார்களா அல்லது ஆதரவு மட்டுமே கொடுப்பார்களா என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியாகவே கேள்விகள் என்பது எழப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன் இங்கு வருவதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக முன்பாக இது தொடர்பாக அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் திருமாவளவனின் பதிலுக்காக காத்திருக்கும் நிலையில் திருமாவளவனின் தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்னென்ன?
அதாவது திருமாவளவனை ஆதரவு அர்ஜுனா முதலாவதாக சந்தித்து பேசியிருந்தார். கூட்டணிக்கு வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கைகள் என்பது வைக்கப்பட்டிருந்தது. அப்போதே விசிக சார்பில் பல்வேறு அம்ச கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது விசிக தற்போதுதான் முதலாவதாக கேட்பதாக தெரியவில்லை. தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுதே விசிக என்பது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது தங்களின் கட்சியை மேலும் பலப்படுத்துவதற்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது வேண்டும் என்பதுதான் விசிக தரப்பில் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. அதேதான் இரண்டாம் கட்ட தலைவர்களின் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாவேகா கூட்டணிக்கு அழைக்கும் பொழுதே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் மேலும் விசிகாவை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதற்காக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு வருது. மேலும் விசிக தலைவரிடம் தாவேகா தலைவர்கள் நேரடியாகவும் அதே போல தொலைபேசி வாயிலாகவும் பேசப்பட்ட போது கூட பல்வேறு கோரிக்கைகள் என்பது திருமாவளவன் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் ராஜினாமா செய்யும் பொழுது அந்த தொகுதியை விசிகாவிற்கு கொடுக்க வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் அந்த தொகுதியை போட்டியிட்டு வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு என்பது கொடுக்க வேண்டும். அதே போல 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சரவை இடம்பெற வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் முன்வைக்கப்படுமா அல்லது ஆதரவு மட்டுமே தரப்படுமா என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக திருமாவளவன் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விசிகாவின் நிலைப்பாடு என்பது ஏற்கனவே திருமாவளவன் தெரிவிக்கும் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்னவோ அதேதான் விசிகாவின் நிலைப்பாடு என்று தெரிவித்திருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்பது நேற்றைய செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக நிலைப்பாடிலும் சண்முகமும் தெரிவிக்கும் பொழுது திமுக எந்த குரல் ஏற்படுத்துகிறதோ அதற்கு ஒத்த கருத்தாக குரல் என்பது நாங்களும் கொடுப்போம். அதே போல ஆதரவு மட்டுமே தாவேகாவிற்கு வழங்க இருக்கிறோம். ஆட்சிக்கான அந்த ஆதரவு மட்டுமே தான் தாவேகாவிற்கு வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல விசிகாவும் ஆட்சிக்கான அந்த ஆதரவு மட்டும்தான் தெரிவிக்கப்படுமா அல்லது கூட்டணியில் பங்கு கேட்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்பார்களா என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியான இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக கருத்துக்கள் என்பது அவர் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் தமிழக அரசியல் கழகமே குறிப்பாக விசிகாவை முற்று கொண்டு வருகிறது. விசிகா என்ன பதில் சொல்ல இருக்கிறது உள்ளிட்ட கருத்துக்களை தான் கேட்பதற்காக தமிழ் அரசியல் களம் என்பது காத்திருக்கிறது. ஒருபுறம் அதிமுக திமுக கூட்டணி என்பது பேசுபொருளாக இருந்து வந்தாலும் கூட இவர்கள் முடிவு செய்யும் பட்சத்தில் 118 சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேகா பெற்றார். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோருவதற்கான ஆளுநரை இன்னும் சந்திப்பதற்காக செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் குறிப்பாக பல்வேறு முக்கிய முடிவுகள் என்பதும் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஒருபுறம் ஆட்சி அமைப்பதற்கு தாவேகாவிற்கு அனுமதி வழங்கக்கூடாது. அதே போல துரை பேரும் பேசுவதாக டிடிவி தினகரன் ஆளுநரை சந்தித்து நேற்று ஒரு புகார் கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார். இவர் குறிப்பாக தாவேகா 118 எம்எல்ஏக்களை கொண்டிருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் டிடிவி தினகரன் அதிமுக உள்ளிட்டோர்களின் கருத்தாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது வரையிலும் திமுகவை பொறுத்தவரையிலும் இதற்கான எந்த பதிலும் அளிக்கப்படாமல் இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் எதற்கும் தெரிவிக்கவில்லை, ஆதரவும் தெரிவிக்கப்படாத நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையிலும் நேற்றுதான் ஆட்சி அதிகாரத்திற்கு பங்கு கொடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை ஆளுநர் எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கருத்தை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதற்கு முன்பு வரையிலுமே எந்த கருத்தையும் தெரிவிக்காத நிலையில் நேற்று கம்யூனிஸ்ட் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கப்படும் பட்சத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவை செய்திருந்தார். அந்த அதிமுகவை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் உள்ளிட்ட கருத்துக்களை தான் அதிமுக தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து விசிகாவை பொறுத்தவரையிலும் ஆதரவு கொடுத்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்க கூடாது என்று தொடர்ந்து அதிமுகவும் அதே போல அமமுகவும் குரல் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய ஆளுநர் மாளிகையில் புகார் கொடுத்திருக்கிற நிலையில் ஆளுநர் அடுத்து என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து கேள்வியாக எழுந்து வருகிறது. குறிப்பாக இதற்கு முன்பவரையிலும் ஆளுநர் 118 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து கொடுத்தால் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரம் என்பது வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதை யார் செய்தாலும் தாவேகா அல்லது யார் செய்தாலும்
அந்த 118 சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தால் அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை நான் வழங்குவேன் என்று தனியார் ஆங்கில ஊடகத்திற்கு தெரிவிக்கும் பொழுது தகவலாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது 118 சட்டமன்ற உறுப்பினர்களை நியமனம் செய்தாலும் கூட தாவேகாவுக்கு ஆட்சி அமைப்பதற்கான அந்த அதிகாரத்தை கொடுப்பதற்கு ஆளுநர் முன் வருவாரா என்பது தொடர்பான கேள்வியும் இருக்கிறது. ஏற்கனவே அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய அமமுக, அதே போல அதற்கு ஒத்துப்போகும் வகையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் அதற்கு ஏற்றவாறு ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கிறார். குதிரை பேரம் இதுவரையிலும் நடைபெறாத குதிரை பேரம் என்பது தற்பொழுது தமிழகத்தில் நிகழ்ந்திருப்பதாகவும் ஆட்சி அமைவதற்கு முன்னதாகவே இது கொஞ்சம் நடந்திருக்கிறது என்ற கருத்தையும் முன்சன் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில்தான் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்துமே ஏற்கனவே தாவேகாவுடன் சென்றிருக்கக்கூடிய நிலை விசிக தாவேகாவோடு கூட்டணி அமைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தையும் மறைமுகமாக தான் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இதற்கான இறுதி முடிவு என்பது திருமாவளவன் தான் எடுக்க இருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த முடிவு என்ன என்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்க இருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பிற்காக தமிழகம் நோக்கி கொண்டு இருக்கிறது. விசிக அலுவலகத்தை பொறுத்தவரையிலும் விசிக தொண்டர்களும் அதே போல தாவேகா தொண்டர்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் இங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி என்பது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் இது இங்கு வரக்கூடிய ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அசோக் நகர் அலுவலகத்தை அந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய நிலையில் அசோக் நகர் நெடுஞ்சாலையை பொறுத்தவரையில் போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. ஒருபுறம் அந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறை சார்பிலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு போக்குவரத்து துறை அதே போல காவல்துறை இணைந்து அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். செலினா, இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.